வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பொருளாதார கொள்கை தொடர்பில் பகிரங்க விவாதம், அனுரவுக்கு சஜித் மீண்டும் சவால். வீடற்ற மக்களுக்கு 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும், ரணில் அறிவிப்பு. மீண்டும் நடைபெறவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கூட்டம், சிபி விக்னேஸ்வரன் கருத்து. போலீசாருக்கு வழங்கப்படவுள்ள வெகுமதி வெளியானது காரணம். சுமந்திரன் வெளியேறினால் தமிழ் தேசிய அரசியல் ஒளிபெறும், விக்னேஸ்வரன். திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக எம் கணேசராசா பதவி உயர்வு. ஏப்ரல் 15 விடுமுறை தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், மத்திய, சப்ரமுவ மற்றும் ஊபா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தனது பொருளாதார கொள்கை வகுப்பாக்க குழுவினரோடு மாற்று அணியின் பொருளாதார குழுக்களையும் ஒன்றிணைத்து பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு அனுரவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மீண்டும் சவால் விடுத்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 154வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மொனராகலை வெள்ளபாய தனமல்பில கெட்சிரிகம கனிஷ்ட பிட்டி ஆலயத்துக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு பங்குரோத்தடைந்துள்ள வேளையில் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை மக்கள் ஆணையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது. விவாதங்களும் வாதங்களும் தர்க்கங்களும் கலந்துரையாடல்களும் நடக்க வேண்டும். முன்மொழிவுகள், பார்வைகள் மற்றும் வேலை திட்டங்களை முன்வைக்காமல் எதனையும் பெற முடியாது. சர்வதேச சமூகத்தின் தலைவர்கள் சந்திக்கும் போது தனிப்பட்ட சந்திப்புகள் கூட நடக்கின்றன. மொழித்திறன் இல்லை என்றால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறான திறமையில்லாதவர்களுக்கு நாட்டின் தலைமைத்துவத்தை வழங்குவது மீண்டும் பாதாளத்தில் விழுவதை போன்றதாகும். விவாதம் நடத்த தான் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றேன். இவ்வாறான விவாதங்களில் இருந்து தப்பியோட வேண்டாம். பொருளாதார நெருக்கடி தொடர்பில் எனது பொருளாதார கொள்கை வகுப்பாக்க குழுவினரோடு மாற்று அணியின் பொருளாதார குழுக்களையும் ஒன்றிணைத்து விவாதம் நடத்துவோம் என நாகரிகமாக அழைக்கும் போது கோழைகள் போன்று விவாதங்களில் இருந்து தப்பியோட வேண்டாம் என புரட்சி தலைவர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வீடற்ற மக்களுக்கு 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கல்வி, காணி, வீடமைப்பு மற்றும் வர்த்தக உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை வலுவான பொருளாதாரத்தின் அங்கமாக மாற்றுவதற்கு அவர்கள் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோதர மற்றும் ரந்திய உயர்நாடுக்குமாடி குடியிருப்புகளை கையளிக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு காஜிமா தோட்டத்தில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக 2010ஆம் ஆண்டு ரந்திய உயர்ன வீட்டு தொகுதியில் 294 வீடுகள் ஜனாதிபதி தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 12,855 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் இலவச காணி அல்லது வீட்டு உரிமைகள் வழங்கப்படவில்லை. இந்த வீடுகளில் மாதாந்த வாடகையாக 4,500 ரூபாய் அறவிடப்படாமல் மக்களுக்கு இலவச உரிமை வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். அத்துடன் தான் பிரதமராக இருந்தபோது சீன அரசாங்கம் வழங்கிய 1996 வீடுகள் அடுத்த 2 வருடங்களில் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் மக்களை பொருளாதாரத்தில் அங்கம் வகிப்பதன் மூலம் உடைக்க முடியாத பரந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழர் தரப்பிலிருந்து ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பான கூட்டம் ஒன்று நடைபெற்ற நிலையில் பல அரசியல்வாதிகள் பங்கேற்காமையால் மீளவும் கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய கூட்டத்தின் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாட நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம். இதில் சிவில் சமூகத்தினர் மற்றும் யாழ் பல்கலைக்கழகம் மாணவர் ஒன்றியத்தினர் பங்கு பெற்றினார்கள். எனினும் பலவித காரணங்களால் அரசியல் தலைவர்களால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இவ்வாறான சூழ்நிலையில் நான் மட்டுமே ஒரு அரசியல்வாதியாக கலந்து கொண்டுள்ளேன். கலந்துரையாடலின் போது பொது வேட்பாளர் சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் அங்கிருந்தவர்களிடம் கேட்டறிந்துள்ளோம்.
வருகை தந்த அனைவருமே பொது வேட்பாளரை நிறுத்துவதன் அவசியம் தற்போது தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை கூறி அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் அரசியல் தலைவர்களையும் அதிகளவிலான சிவில் சமூகத்தினரையும் இணைத்து கொண்டு தமிழ் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடியவர்களையும் உள்வாங்கி அவர்களின் ஊடாக இது சாத்தியமான விடயமா இல்லையா என்ற பல விடயங்களையும் பேச இருக்கின்றோம். மேலும் நாங்கள் யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்க கூறி அவருக்கு வாக்களிக்கும் எண்ணத்தில் மக்கள் இருக்கிறார்களா என்றொரு கேள்வி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் எழுந்தது. அதற்கு நாங்கள் யாரையும் தெரிவு செய்யவில்லை, முதலில் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்போம் என்று கூறிய போது அவர்களின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதாக அமைந்தது. இந்த கலந்துரையாடலானது பூர்வாங்க ஆராய்வாகத்தான் உள்ளது. இந்த ஆராய்வின் அடிப்படையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற திடமான கருத்து எல்லோரிடமும் காணப்பட்டுள்ளது. இதன் பின்னர் எந்த அளவுக்கு வலுவுறும் என்பது அடுத்த கூட்டத்தில் தெரிய வரும் என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவுகளை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராஜேந்திர வட்டார தகவல்களை ஆதாரம் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய நாடொன்றின் புலனாய்வு பிரிவு சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடன் சலுகை வழங்குவதற்கு சீனா இணங்கியுள்ள நிலையில் இவ்வாறு இருதரப்பு உறவுகளை குழப்புவதற்கு முயற்சிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் இலங்கையின் பௌத்த பிக்குகள் சிலர் திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலாய் லாமாவை சந்தித்தனர். இந்த சந்திப்பினை தொடர்ந்து தலாய் லாமா இலங்கைக்கு விஜயம் செய்வதனை சீனா தடுப்பதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று குற்றம் சுமத்தியமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் கல்வி தகமைகளை அம்பலப்படுத்துமாறு சபரகமுவ மாகாணத்தின் ஆளுநர் நவீன் திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் எந்த துறையில் பட்டம் பெற்றவர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியாக பதவி வகிப்பவருக்கு குறைந்தபட்சம் ஒரு இளநிலை பட்டமேனும் இருக்க வேண்டும் என்பது தமது நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க ஊழியர் ஒருவரை நியமிக்கும் போது பட்டம் ஒன்று இருக்க வேண்டியது அவசியமானதாகும் என தெரிவித்துள்ளார். எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் பட்டம் உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக் ஆகியோரின் பட்டங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்துமாறு மிகவும் அன்புடன் கோருவதாக நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வெகுமதி வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான நிகால் தல்துவா அறிவித்துள்ளார். அதன்படி இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வெகுமதியாக 5000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குடிபோதையில் வாகனம் செலுத்தும் ஒருவரை கைது செய்ய பல வாகனங்களை சோதனை செய்ய வேண்டியுள்ளதனால் அதற்காக கடமையில் இருக்கும் அதிகாரிகளை ஊக்குவிப்பதற்காகவே இந்த வெகுமதி வழங்கப்பட உள்ளது. மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு விசேட காவல்துறை குழுக்கள் 24 மணி நேரமும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி விசேட மோட்டார் சைக்கிள் குழுக்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்களை கண்டறிய அனைத்து காவல் நிலையங்களுக்கும் குறைந்தது 150,000 பிரீத் லைசர் பரிசோதனை கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதிக வேகத்தில் வாகனம் செலுத்தும், போக்குவரத்து வீதிகளை மீறும் மற்றும் கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய அரசியலில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வெளியேறினால் தமிழ் தேசிய அரசியல் ஒளிபெறும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான C.V. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எமது ஊடகத்தின் பிரம்மாஸ்திரம் அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் C.V. விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், சுமந்திரன் தமிழ் அரசியலில் இருந்து வெளியேறி இலங்கையின் தேசிய அரசியலுக்கு செல்வாரானால் சட்ட அரங்கம் ஒளிபெறும், வருங்காலம் நல்லதாக இருக்கும். சுமந்திரன் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து அமைச்சராக மாறுவதே அவருக்கு ஏற்றது எனவும் கட்சிக்குள் இருந்து கொண்டு குழப்பங்களை விளைவிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. தமிழ் தேசிய அரசியலில் இருந்து சுமந்திரன் வெளியேறினால் தமிழ் தேசியம் நல்ல நிலைக்கு வரும் என்பது எனது கருத்து என்றார். எமக்கு எதுவும் தேவை என்று கேட்டாலோ, எமது மக்களுக்கு எதுவும் தேவை என்று கேட்டாலோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக செய்வார். ஆனால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வை பெற்றுத்தர மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் ஒரு நாடு என்ற வகையில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு சமூக உறவுகளும் ஒற்றுமையுமே அடிப்படை காரணிகளாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதுப்பித்தல் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை தரும். புதுப்பிப்புகளின் அடிப்படையிலே நாடு உலகம் முன்னேற முடியும். புதிய சிந்தனைகளினாலேயே புத்தாக்கம் பிறக்கும். புதிய வருடம் பிறத்தல், புதிய நாட்காட்டி, பருவத்துக்கு பருவம் ஏற்படும் புதிய மாற்றங்கள்
உலக மக்களுக்கான வாய்ப்புகளை புதுப்பிக்கின்றன. இந்த புதுப்பித்தலுக்கு பின்னால் மற்றொரு மிக முக்கியமான விடயம் உள்ளது. அதுவே சமூக ஒற்றுமையும் ஒருமைப்பாடுமாகும். தமிழ் சிங்கள புத்தாண்டை உறவுகளையும் ஒற்றுமையையும் அடிப்படையாக கொண்டே புதுப்பித்துக் கொள்கிறோம். உலக நாடுகள் அனைத்தும் இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றியே புத்தாண்டு கொண்டாட்டங்களை கட்டமைத்துள்ளன. புத்தாண்டு நமக்கு சொல்லும் பாடத்தை இந்த தருணத்தில் சுட்டிக்காட்டுவது பொருத்தமானது என நம்புகின்றேன். புதிய ஆண்டில் ஒரு நாடு என்ற வகையில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு சமூக உறவுகளும் ஒற்றுமையுமே அடிப்படை காரணிகளாகும் என்பதை நினைவு கூறுவதோடு அனைவருக்கும் புத்தாண்டு பிறப்பு சிறப்பானதாக அமையட்டும் என பிரார்த்திக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட நீதிபதி எம் கணேசராஜா மேல் நீதிமன்ற நீதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா சர்வதேச மனித உரிமைகள் விருதினை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட நீதிபதி மாணிக்கவாசகர் கணேசராஜா சர்வதேச மனித உரிமைகள் விருதினை பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் இருந்து முதுகலை பட்டம், 3 முதுகலை டிப்ளோமா, 2 டிப்ளோமா, 3 சர்வதேச மனித உரிமை விருதுகள் போன்ற விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். அத்துடன் சர்வதேச நீதியரசர்கள் ஆணைக்குழுவினால் 5 வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்பட்டு வரும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் சிறந்த பங்களிப்புக்காக என்ற விருதினையும் பெற்றுள்ளார். இந்த நிலையில் நீதிபதி எம் கணேசராஜாவின் பதவியேற்பு விழா எதிர்வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 15ஆம் தேதி விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வங்கி மற்றும் வணிக விடுமுறை என்று பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள் மற்றும் மாகாண அமைச்சகம் வரையறுக்காததால் மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விடுமுறை தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வட்டமானி அறிவித்தலில் பொது விடுமுறை என்று மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. இதனால் அன்றைய தினம் வங்கி மற்றும் வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன 15ஆம் தேதி விடுமுறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மேலும் எதிர்வரும் 15ஆம் தேதி வங்கி விடுமுறையா என்பதை அறிய நீங்கள் வட்டமானி அறிவிப்பை பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.